நம்ம வீட்டில் என்னென்ன வகையான குழம்பு செஞ்சாலுமே வாரத்தில் ஒரு நாளாவது கீரையை சேர்த்துப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்திலேயே பறிச்ச கீரையை தான் நம்ம சமைக்க போகிறோம். இந்த கீரைக்கு பசலைக்கீரை, பருப்பு கீரை, சர்க்கரைக்கீரைன்னு நிறைய பேர் இருக்கு. பேர் என்ன வேணாலும் இருக்கட்டும், நமக்கு சோறு தானே முக்கியம்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கீரையை நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பச்சை பருப்பு, துவரம் பருப்பு ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். அது கூடவே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, ஜீரகம், மிளகு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கீரையையும் சேர்த்து 3-4 நிமிஷம் வரைக்கும் வேக வச்ச போதும். அதுக்குள்ளேயே கீரையோட நிறம் நல்லா மாறிட்டு ஒரு டார்க் கிரீன் கலர்ல வந்துடும். அடுத்ததா மத்து வச்சு நல்லா கீரையையும் பயிரையும் நல்லா மசிச்சுக்க போறோம். கூடவே ஒரு தாளிப்பும் சேர்க்க போறோம். தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, வடகம், காஞ்ச மிளகாய் சேர்த்து உப்பையும் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கீரை கடையில் ரெடி. முருங்கைக்கீரையான்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி